வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல். வரகி அன்னையோட அருள் பரிபூரணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம். இன்னைக்கு நவம்பர் மாசம் 21ஆம் தேதி வியாழக்கிழமை குரு புஷ்ய யோகம். ரொம்ப ரொம்ப அபூர்வமான அதிசக்தி வாய்ந்த நாள்னே சொல்லலாம். இந்த நாள் நமக்கு கடைசி வாய்ப்புன்னு கூட சொல்லலாம். இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல பணமும் நகையும் நம்ம வீட்ல சேர்ந்துகிட்டே இருக்கிறதுக்கு இதுல ஒரே ஒரு துளி மட்டும் இருந்தாலே போதுமானது. 4 திசைகள்ல இருந்தும் தினமும் பணம் உங்களை நிச்சயமா தேடி வரும். இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இந்த வியாழக்கிழமை நாள் பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குரு பகவான் மற்றும் குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாள் பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளா இருக்கு. அந்த வகையில ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய வியாழக்கிழமை நாளே நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாளா இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமையோட சேர்ந்து பூச நட்சத்திரமும் இருக்கு. இப்படி வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த பூச நட்சத்திரம் இருக்கக்கூடிய அமைப்பை நாம குரு புஷ்ய யோகம்னு சொல்லுவோம். இந்த குரு புஷ்ய யோகம் இருக்கக்கூடிய நாள் பாத்தீங்கன்னா அக்ஷய திருதிக்கு நிகரான பலன்களை அள்ளி தரக்கூடிய அற்புதமான நாள்னே சொல்லலாம். இந்த நாள்ல தங்கம் வாங்கினா திரும்பியும் நமக்கு தங்கம் வாங்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். இந்த நாள்ல பணமும் நகையும் சேர்றதுக்கான பரிகாரங்களை நாம செய்யும் போது அது நமக்கு 3 மடங்கு பலன்களை கொடுக்கும்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நாளா இந்த நாள் நமக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் 2 சேர்க்கை இந்த நாள்ல நமக்கு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தேதி 21. இதுல இருக்கக்கூடிய 2யும் 1யும் ஆட் பண்ணும்போது நமக்கு 3ங்கிற நம்பர் வரும். இந்த 3ங்கிற நம்பர் குரு பகவானுக்கு உகந்தது. அந்த வகையில குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய 21ங்கிற தேதி, அதாவது 3ங்கிற கூட்டுத்தொகை வர்ற மாதிரியான தேதி வர்றது கூடுதல் சிறப்புன்னே சொல்லலாம். அதுவும் குரு புஷ்ய யோகம் இருக்கக்கூடிய நாள்ல இந்த தேதி வர்றது இன்னமுமே விசேஷமானது. அடுத்ததா ஒரு அற்புதமான சேர்க்கை இந்த நாள்ல நமக்கு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு சஷ்டி திதி இருக்கு. இப்ப நமக்கு இருக்கக்கூடியது கார்த்திகை மாசம். இந்த கார்த்திகை மாசத்துல வரக்கூடிய சஷ்டி திதி ரொம்ப ரொம்ப விசேஷமானதுன்னே சொல்லலாம். இந்த சஷ்டி திதி முருகப்பெருமானோட வழிபாட்டுக்கு உகந்தது. முருகப்பெருமானுக்கு 6ங்கிற நம்பர் உகந்தது. அடுத்ததா இன்னைக்கு தமிழ் தேதி கார்த்திகை மாசம் 6ஆம் தேதி. இந்த வருஷம் 24வது வருஷம். இதுல இருக்கக்கூடிய 2, 4 இதை ஆட் பண்ணும் போதும் நமக்கு 6ங்கிற நம்பர் தான் வருது. அந்த வகையில இன்னைக்கு 666ங்கிற நம்பரோட சேர்க்கையும் இருக்கு. இந்த 6ங்கிற நம்பர் முருகப்பெருமானுக்கு உகந்ததுங்கிற மாதிரியே சுக்கிர பகவானுக்கு உரிய நம்பரும் இந்த 6 தான். பொதுவா இந்த குரு புஷ்ய யோகம் இருக்கக்கூடிய நாளே மகாலட்சுமி தாயார் மற்றும் பெருமாளோட வழிபாட்டுக்கு உகந்த நாளா இருக்கு. இப்படிப்பட்ட நாள்ல வரக்கூடிய இந்த 666ங்கிற சேர்க்கை இன்னமுமே நமக்கு அற்புதமான பலன்களை நிச்சயமா கொடுக்கும்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த 2024வது வருஷத்துல வரக்கூடிய கடைசி குரு புஷ்ய யோகம் இன்னைக்கு நமக்கு இருக்கு. வரக்கூடிய 2025வது வருஷத்துல நமக்கு எந்த ஒரு பண கஷ்டமும் இல்லாம நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு இந்த நாளை தவற விடாம உங்களால முடிஞ்ச பரிகாரத்தையோ வழிபாடையோ நீங்க செய்யறதுக்கு பாருங்க. அந்த வகையில நம்ம சேனல்ல இந்த நாளுக்கான வீடியோ ஏற்கனவே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன். குபேர யோகம் நம்மளை தேடி வர்றதுக்கு இன்னைக்கு காலையில எந்திரிச்ச உடனே சொல்ல வேண்டிய ஒரு அற்புதமான சக்தி வாய்ந்த வார்த்தைய பத்தி அந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன். அந்த வார்த்தைய காலையில எந்திரிச்ச உடனே மட்டும் இல்லாம இந்த நாள் ஃபுல்லா சொன்னா கூட அற்புதமான பலன்கள் உங்களுக்கு நிச்சயமா கிடைக்கும். அடுத்ததா குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தியும் அதே வீடியோல சொல்லிருக்கேன். அந்த தண்ணீரை ரெடி பண்ணி நீங்க முகம் கை கால் கழுவினா கூட நிச்சயமா அது உங்களுக்கு பல மடங்கு பலன்களை கொடுக்கும். அந்த 2 பரிகாரமும் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோவோட லிங்கை இந்த வீடியோவோட எண்ட் ஸ்கிரீன்லயும் மேல ஐகார்ட்லயும் நான் உங்களுக்காக கொடுக்கறேன்.
சரி, இப்போ இந்த பதிவுல நாம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா இதுவுமே பணவசியத்துக்கான பரிகாரம் தான். இந்த வீடியோலையும் நான் உங்களுக்கு 2 எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த பரிகாரங்களை சொல்ல போறேன். பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரங்களை தான் நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆண்கள் பெண்கள் யாரு வேணாலும் இந்த 2 பரிகாரத்தையும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த 2 பரிகாரத்தையும் செய்யலாம். இந்த நாள்ல நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. சரி, இப்போ முதல் பரிகாரம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். இதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் நமக்கு தேவைப்படும். அடுத்ததா எழுதுறதுக்கு பேனா, ஸ்கெட்ச் பென், மார்க்கர், கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு நமக்கு தேவைப்படும். ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா, அப்படி இல்லைன்னா கிரீன் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு குருகோரை நேரத்துல செய்யும் போது அற்புதமான பலன்கள் நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும். இன்னைக்கு மத்தியானம் 1 மணில இருந்து 2 மணி வரைக்கும் நமக்கு குருஹோரை நேரம் இருக்கு. அடுத்ததா நைட் 8 மணில இருந்து 9 மணி வரைக்கும் குருஹோரை நேரம் இருக்கு. இந்த 2 நேரத்துல ஏதாவது ஒரு டைம்ல மட்டும் இந்த பரிகாரத்தை நீங்க செஞ்சு பாருங்க. இப்படி இந்த 2 டைமும் உங்களால யூஸ் பண்ண முடியல அப்படின்னா இன்னைக்கு சாயங்காலம் 5 மணில இருந்து 8 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை நாம குபேர காலம்னு சொல்லுவோம். இந்த நேரத்துல கூட இந்த பரிகாரத்தை செய்யலாம். அப்படி இல்லைன்னா இன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ள எப்ப நீங்க ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்ப இந்த பரிகாரத்தை செய்யுங்க. இப்ப நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல முகம் கை காலை கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் குரு பகவான், குபேர பகவான், மகாலட்சுமி தாயார் கிட்டையும் பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த பண கஷ்டம் இருந்தாலும் சரி, கடன் பிரச்சனை இருந்தாலும் சரி, பணவரவு அதிகரிக்கணும்னு மட்டும் பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டா போதுமானது. நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி இடது கை ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய குருமேடு இருக்கக்கூடிய பகுதியில குரு பகவானுக்குரிய சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. இந்த சிம்பலை பத்தி நிறைய பதிவுகள்ல நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். குரு பகவானோட எனர்ஜியை நமக்கு அட்ராக்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு சிம்பல்னே சொல்லலாம். நம்ம கையில ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சின்ன மேடை தான் நம்ம குருமேடுன்னு சொல்லுவோம். அந்த இடத்துல இந்த குரு பகவானுக்குரிய சிம்பலை வரைஞ்சிட்டு அதுக்கு மேல ஒரே ஒரு துளி அளவுக்கு மஞ்சள் தூளை எடுத்து நீங்க தடவி விட்டுங்க. இப்படி மஞ்சள் தூளை தடவினதுக்கு அப்புறமா குரு பகவான் கிட்ட திரும்பியும் ஒரு தடவை மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு பொதுவா உங்க குடும்பத்துக்காக நீங்க செய்யுங்க. இப்படி நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய இந்த சிம்பலை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா நீங்க வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு நீங்களே உங்க கைய தாராளமா வாஷ் பண்ணிக்கலாம். நைட்டு வரக்கூடிய குருஹோரை நேரத்துல இந்த சிம்பல் நீங்க வரைஞ்சு வச்சிருக்கீங்கன்னா நாளைக்கு காலையில வரைக்கும் அது அப்படியே உங்க கையில இருக்கட்டும். இது இன்னமுமே உங்களுக்கு அற்புதமான பலனை நிச்சயமா கொடுக்கும். காலையில எந்திரிச்சு உங்க முகம் கை காலை கழுவும் போது அந்த சிம்பலையும் சேர்த்து நீங்க வாஷ் பண்ணிக்கோங்க. சரி, அடுத்ததா 2வது பரிகாரத்தை நாம தெரிஞ்சுக்கலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்டுல இருந்து மட்டும்தான் செய்யணும். அதே மாதிரி இந்த பரிகாரம் இன்னைக்கு நைட்டு 9 மணிக்குள்ள நீங்க செஞ்சு முடிச்சிருங்க. இன்னைக்கு சாயங்காலம் 5 மணில இருந்து நைட்டு 9 மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இந்த பரிகாரத்துக்கு நமக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூள் இருந்தாலே போதுமானது. இந்த மஞ்சள் குரு பகவானுக்கு உகந்தது. குரு புஷ்ய யோகம் இருக்கக்கூடிய இந்த நாள்ல மஞ்சளை வச்சு நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு கை மேல பலனை கொடுக்கும். எந்த அளவுக்கு இந்த நாள்ல மஞ்சள் தூளை பயன்படுத்துறோமோ அந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும். சரி, உங்க இடது கையில ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை எடுத்துக்கோங்க. இப்போ உங்க வலது கை ஆள்காட்டி விரலால அந்த மஞ்சள் தூள அந்த குரு பகவானுக்குரிய சிம்பலை 3 முறை நீங்க வரைங்க. அதாவது ஒரு தடவை வரைஞ்சிட்டு அதுக்கு மேலேயே திரும்பியும் இன்னொரு தடவை வரைங்க. இந்த மாதிரி 3 முறை வரைஞ்சதுக்கு அப்புறமா உங்க வீட்டுக்கு வெளியில நிலைவாசல் கதவுக்கு வெளிப்பக்கமா நீங்க நின்னுக்கோங்க. இப்போ அந்த மஞ்சள் தூளை நிலைவாசல் கதவுக்கு உள் பக்கத்துல, அதாவது உங்க வீட்டுக்கு உள் பக்கத்துல நீங்க ஊதி விட்டுருங்க. ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் எடுத்தாலே போதுமானது. நிறைய மஞ்சள் தூள் எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி நாம ஊதி விடும் போது அது நம்ம கால்ல கொஞ்சம் மிதிப்படும். அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி முடிஞ்ச அளவுக்கு உங்க நிலை நிலைவாசல் கதவுக்கு உள்பக்கம் கால்படாத இடத்துல ஓரமா நீங்க ஊதி விடுறதுக்கு பாருங்க. இப்படி மஞ்சள் தூளை ஊதி விடும் போது குரு பகவானோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கிறதா நினைச்சுக்கோங்க. பணமும் நகையும் உங்க வீடு தேடி வந்தா எந்த அளவுக்கு நீங்க சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த சந்தோஷமான மனநிலையில இந்த மஞ்சள் தூளை உங்க வீட்டுக்கு உள்பக்கமா நீங்க ஊதி விடுங்க. இப்படி ஊதி விட்டுருக்கக்கூடிய இந்த மஞ்சள் தூள் இந்த நாள் ஃபுல்லா அப்படியே இருக்கட்டும். நாளைக்கு எப்பையும் போல உங்க வீடை நீங்க
சுத்தம் பண்ணும்போது இந்த மஞ்சள் தூளையும் சேர்த்து சுத்தம் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இந்த மஞ்சள் தூள் இருக்கக்கூடிய இடத்த ஒரு துணியால சுத்தம் பண்ணிட்டு அதுக்கப்புறமா உங்க வீடை எப்பயும் போல நீங்க கிளீன் பண்ணிக்கோங்க. இவ்வளவுதான் இந்த பரிகாரம். இந்த வீடியோல நான் உங்களுக்கு 2 பரிகாரம் சொல்லிருக்கேன். இந்த 2 பரிகாரத்தையும் ஒன்னா சேர்த்து செய்யலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா செய்யலாம். இந்த சக்தி வாய்ந்த நாள்ல எந்த அளவுக்கு நம்பிக்கையோட இந்த எளிமையான பரிகாரங்களை செய்யறீங்களோ அந்த அளவுக்கு நிச்சயமா நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். பணமும் நகையும் உங்க வீடு தேடி வரும்னே சொல்லலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.